ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எப்படி செயல் புரிய வேண்டும், என்ன ஆட்டிடியூட்ல செயல்களை புரிய வேண்டும், கர்ம யோகத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நிவான்சஸ் என்ன, அதுக்கான ஒரு விதிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம், நுணுக்கங்கள் என்னங்கிற விஷயத்தை எல்லாம் இங்க சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை பத்தி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்றார் அப்படின்னா, நீ உனக்கு இடப்பட்ட கடமைகளை செய், நியதம் குரு கர்ம அப்படிங்கிறத சொன்னீங்க. உன்னோட கட்டளை, அதாவது இறைவன் உனக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையை, நியதியை நீ அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன் எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்லாம் கேட்காத, நியதம் குரு கர்ம அப்படிங்கிறத சொன்னார். அதை நாம விரிவாக அதை பற்றி சிந்தித்து புரிந்து கொண்டோம். நியதம் குரு கர்மங்கிறது என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ, சமுதாயத்தில் நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ, அங்கங்கு எனக்கு இடப்பட்ட கர்மா அப்படிங்கிறது, அந்த ஒர்க் ஆக்ஷன் என்னவோ அதை நான் கரெக்டா செய்யணும். அதுல எனக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த நியதம் குரு கர்ம. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அகர்மணத்தை அகர்மண அகர்மணக கர்ம ஜியாய அப்படின்னு. நீ வேலையே பண்ணாம இருக்கிறத விட கர்மம் பெருசப்பா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒண்ணும் பண்ணாம தண்டமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அது உனக்குன்னு இட்டதை நீ பண்ணு அப்படிங்கிறதுதான் அங்க அதுக்கு அர்த்தம். ஒண்ணும் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அப்ப நாம என்ன என்ன ஆயிடும் அப்படிங்கறது 6வது ஸ்லோகத்துல சொன்னார். நீ எல்லா கர்மேந்திரியங்களையும் அப்படியே சம்யமம் பண்ணி கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்து ஆனால் கூட மனம் இங்கிருந்து பல தூர மைல்களுக்கு சென்று பல விஷயங்களை நினைக்குமே. அதனால ஒன்றும் செய்யாமல் இருப்பது என்பது பெருமை அல்ல, நீ ஏதாவது செய்யத்தான் வேண்டும். அந்த செய்யக்கூடியது எதை செய்யறது, எதையாவது உன்னை அடுத்தவங்க கையில இருக்கிற வேலையை பிடுங்கி செய்யறதா இல்ல, உனக்குன்னு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையில எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணி செய். அதுதான் நியதம் குரு கர்ம அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அங்க இன்னொரு ஒரு உதாரணம் வேற சொன்னார். உன்னோட உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு நீ ஏதாவது 4 வேலை செய்ய வேண்டாமாப்பா? ஒரு பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, எக்ஸ்கிரீட் பண்றது, இந்த 4 வேலை கூடவா நீ செய்ய போறது இல்ல? நீ செய்துதானே ஆகணும். அகர்மண அப்படின்னா எக்ஸாக்ட்லி வெர்பாட்டிம் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருக்கவா முடியும்? முடியாது. ஏதோ ஒண்ணு செய்யணும், அதை எனக்கு நியமிக்கப்பட்ட ஒர்க்காக நான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. அங்க என்ன பாவனை இருக்கணும், ஆட்டிடியூட் என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த விருப்பு வெறுப்பு என்னுடைய விருப்பு வெறுப்ப அந்த வேலைக்குள்ள நான் நுழைக்க கூடாது. அது வேலைய வேலையா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அட்வைஸ் அல்லது சஜஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன சொன்னார்? யஜ்ஞாத்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தன். யஜ்யத்தின் பொருட்டு காரியம் செய் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். யஜ்யம் அப்படிங்கிறத நாம இங்க ஈஸ்வர ஆராதனையாக அப்படின்னு பார்த்தோம். ஈஸ்வரார்ப்பணமாக இந்த அனைத்து காரியங்களையும் செய்வது அப்படின்னு நாம பார்த்தோம். ஈஸ்வரன் அப்படிங்கிறத நாம எப்படி புரிந்து கொண்டோம் அப்படின்னா, இந்த உலகமே இறைவனின் படைப்பு, இறைவன் தான் உலகம், ஆதி பகவன் முதற்றே உலகு, காரணமாக இருக்கிறான், காரணம் காரியத்தில் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. ஆகையினால் இந்த உலகத்திற்கு நாம் செய்யும் அனைத்து செயல்களும் இறைவனுக்காக செய்வதே அப்படிங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். 2 ஆங்கிளும் நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். யஜ்யங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள் அதெல்லாம் செய்யறதுக்கு யஜ்யம் அப்படின்னும் பேரு. இங்க நம்ம 2யுமே புரிஞ்சுக்கணும். உலகத்துல நான் செய்யக்கூடிய சர்வீஸ் இருக்கு இல்லையா, சோசியல் சர்வீஸ் இருக்கே, அதுவும் யஜ்யம் தான் அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படி பண்ணினியானா என்ன ஆகும் அப்படின்னா, நீ கர்மத்தினால பந்தப்பட மாட்ட. எனக்குன்னு நான் பண்ணேன். நான் ஈஸ்வரனுக்காக நான் செய்கிறேன். என்னுடைய நன்றியை காட்டுவதற்காக செய்கிறேன். நான் பெறுகிறேன் இந்த சொசைட்டில இருந்து. அதனால நான் திருப்பி குடுக்குறேன். அப்படிங்கிற ஒரு பாவனையில நான் காரியம் பண்ணும் பொழுது, அந்த காரியம் என்னை பந்தப்படுத்தாது. ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு தவறோ, ஒரு ஒரு இடைஞ்சலோ வந்தா கூட நான் முடங்கி விட மாட்டேன். மீண்டும் நான் எழுந்து அந்த காரியத்தை செய்வதற்கு பல பேரோட உதவியோட நான் செய்யவும் முடியும். அது எப்ப வரும் அப்படின்னா, இது உலகத்திற்காக நான் செய்யக்கூடியது அப்படின்ற பரந்துபட்ட மனோபாவம் இருக்கும் பொழுது மட்டும் தான் நமக்கு அது வரும். இல்ல எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் எனக்கு ஏதோ பண்றேன், எனக்கு இது கிடைக்கணும்னு பண்றேன், செல்ஃபிஷ் மோட்டிவ்ல ஏதாவது ஒரு காரியத்த ஆரம்பிச்சு பண்ணினோம்னா,
அதனால ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் நம்மை நிலை இழக்க செய்திடும். அதனாலதான் நிறைய பேர் வந்து உலகத்துல வாழ முடியாம இந்த உலகத்திலிருந்து பாதியில வெளியில போறாங்க. காரணம் என்ன? ஏன்னா தனக்குன்னு யோசிக்கிறதுனாலதான். இந்த நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து ஒருத்தர் பணம் இல்ல, காசு இல்ல அப்படின்னா, எத்தனையோ மடங்களை ஆரம்பிச்சு கூட அந்த மடத்துக்கு காசு இல்லாம இருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகள் கூட இருக்கும். ஆனா, அது இறைவனுடைய வேலை அப்படின்னு நினைத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கேருந்தோ யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து குடுப்பாங்க. திடீர்னு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணணும்னா, பூஜைக்கான திரவியங்கள் எங்கேருந்தோ வந்து சேரும். அது அது இறைவனுக்கான காரியம் அப்படின்னு ஆக்கும் பொழுது, அதை இறைவன் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியும். எங்கேருந்து எத கொண்டு வந்து எத கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். எனக்குன்னு நான் நினைக்கும் பொழுதுதான், என்னால வந்து அத பண்ண முடியாம போகும் பொழுது, எனக்கு ஒரு இயலாமை எல்லாமே வருது. அப்ப நான் கர்மத்துல பந்தப்படுறேன். துக்கப்படுறேன். பந்தம்ங்கிறது என்ன? சுக துக்கத்துக்குள்ள மாட்டிக்கொள்வது. நான் மாட்டிக்கொள்ளும் பொழுது நான் வந்து அந்த சுக துக்கங்களுக்குள்ள மாட்டிக்கொள்ளும் பொழுது துக்கம் ஏற்பட்டால், இந்த தியாயத்தோ விஷயான் பும்சக யோசிக்கணும். அப்போ என்ன ஆகும் எனக்கு அப்படின்னாக்க, அங்கேருந்து ஆரம்பிச்சு பிரணஷ்யத்தி வரைக்கும் அந்த 62, 63 மறந்துடக்கூடாது. நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஸ்லோகத்த. எனக்கு ஆசை ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஆசையினால், கோபம் கோபத்தினால், மோகம் மோகத்தினால், மயக்கம் மயக்கத்தினால் எனக்கு படித்ததெல்லாம் மறந்து என் வாழ்வு வீணா போகிறது. இதான் இந்த பந்தம் அப்படிங்கிறது. பந்தத்தினுடைய ஒரு விவரிப்பு என்ன அப்படின்னா, நமக்கு புத்தி வேலை செய்யாம போயிடுறது அப்படின்னு. அப்போ எனக்கு இந்த யஜ்ஞார்த்தம் கர்ம. அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு பந்தம் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றார்? முக்த சங்க. நீ பற்றே வச்சுக்காது. என்ன வேணா பலன் வந்துட்டு போ. பற்று வைத்துக் கொள்ளாமல் ஈஸ்வரார்ப்பணமாக உன்னுடைய காரியங்களை நீ சமாச்சர சம்யகாச்ச. ஏதோ ஒரு ஓட்டையா பண்ணாத. ஏதோ வாடி போன பூவ கொண்டு போய் குடுக்கலாம். பரவால்ல சாமிக்கு தானே. அதுக்கு என்ன தெரியவா போகுது. அது வெறும் சிலை தானே. அப்படின்னு நினைக்காத. அங்க இருக்கிறது வந்து பகவான் அப்படிங்கிற எண்ணத்தோட அங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் பூவா பறிச்சு கொண்டு போய் குடு. நாயன்மார்கள் சரித்திரத்துல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் வந்து அதிகாலையில வண்டு கூட வந்து எச்சல் படாத ஒரு பூவாக பார்த்து பார்த்து அது வந்து அந்த ஈஸ்வரனுக்கு வந்து சமர்ப்பிச்ச நாயன்மாருடைய சரித்திரத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் ஆட்டிட்யூட். ஃபுல் ஆஃப் ஆட்டிட்யூட். அப்படி சமர்ப்பித்த ஒரே காரணத்திற்காக அவருக்கு சிவசாயுஜ்யம் குடுத்தாருன்னா, நமக்கு தோணும், என்ன பூ போட்டா சிவசாயுஜ்யம் கிடைச்சிருமான்னு. என்ன ஆட்டிட்யூட்ல அந்த பூவ போட்டார். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இங்க ஆட்டிட்யூட் பத்தி பகவான் வந்து இவ்வளவு பேசுறாரு. இல்லன்னா பேசவே மாட்டாரு. ஆட்டிட்யூட் தான் நம்மளோட வாழ்க்கைய மாத்துறது. எனக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நீங்க வெறும் ஆர்டினரி லைஃப்ல பாருங்க. நம்மளோட லௌகிக்கமான வாழ்க்கையில எனக்கு ஒரு சமாச்சாரத்த கம்யூனிகேட் பண்ணணும்னா, நான் கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜ் எப்படி இருந்தா எனக்கு காரியம் சாதிக்க முடியும். ஆட்டிட்யூட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பெரிய காரியங்கள் இந்த பெரிய ஒரு லைஃப் லாங் ஒரு நெறைய காரியங்கள் பண்ணும் பொழுது, ஆட்டிட்யூட் ரொம்ப, ரொம்ப முக்கியம். பாவனைங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால அத சொன்னார். அடுத்தது என்ன சொன்னார்? எப்படி வந்து இத இந்த பகவான் வந்து படைச்சிருக்க. படைக்கும் பொழுதே இந்த யஜ்யத்தையும் படைத்து, அதாவது அ பிரஜைகளையும் படைத்து அவர்களுக்கு வாழ்க்கை முறையையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பண்ணினா, இது வந்து உங்களுக்கு இஷ்ட காம துக்காக இருக்கும். நீங்கள் வேண்டுவதையெல்லாம் அடையக்கூடிய ஒரு அடையலாம். அதற்கான ஒரு காமதேனு மாதிரி இந்த யஜ்யங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கேட்டதையெல்லாம் இதன் மூலம் பெற முடியும். அப்படிங்கிறத அவர் வந்து என்னோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இதுதான்ப்பா வழி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. நீ என்ன நம்ம எல்லாரும் முன்னாடி காலத்துலலாம் உங்க வீட்டு அட்ரஸ் குடுங்க. நம்ம லெட்டர் போடலாம் அப்படி சொல்லுவோம் தானே. இப்ப வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுங்க. ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஒரு ஹாய் போடுங்க. அப்படியெல்லாம் இப்போ மாறி இருக்கு. முன்னாடி ஒரு லெட்டர், ஒரு அட்ரஸ் வேணும். சம்திங் டூ கம்யூனிகேட். பகவான் குடுத்த கம்யூனிகேஷன் சேனல் என்ன? அது இதுதான். யஜ்யம் தான் கம்யூனிகேஷன் சேனல். வைதீகமா 2 ஆங்கிளும் சேர்த்து சேர்த்து சொல்றேன். ஏன்னா சுவாமிஜி 2 ஆங்கிளும் சேர்த்து சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு கட்டாயம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் வந்து நேரமானாலும் பரவாயில்லன்னு 2 ஆங்கிளும் சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா, வைதீக காரியம் நமக்கு அந்நியப்பட்டதுன்னு நம்ம நினைக்கக் கூடாது. அங்க ஏதோ ஒரு காரியம் யாரோ 2 பேர் உட்கார்ந்து ஸ்வாஹா, ஸ்வாகான்னு என்னத்தையோ போட்டுட்டு இருக்காங்கப்பா அதுல. அப்படி நினைக்கக் கூடாது. அவர்கள் செய்வது நம்முடைய நலத்திற்காக, சமூக நலத்திற்காக. ஒரு காரியமாவது வைதீக காரியங்கள், ஒரு பெரிய கோவில்ல ஒரு பிரம்மோற்சவம் நடக்கிறது, ஒரு இது நடக்கிறது, ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னா, அந்த கோவில்ல அந்த கும்பாபிஷேகத்துக்கு யார் சங்கல்பம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டும் அது நடக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கிராமமே செழிப்பா இருக்கணும். அந்த ஊரே செழிப்பா இருக்கணும். நெறைய காலே வருஷத்து பர்ஜன்யக, பிருத்வி சஸ்யசாலினி, தேசோயம் க்ஷோபரஹிதக. இப்படித்தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து பெருசு பெருசா, பெருசு பெருசு. ஏன்னா அவர் பெரிய ஆளாச்சு. பிருஹத்
சக்தி உடையவன் இல்லையா? பிருகன் நாயகி அப்படின்னு அம்பாள சொல்றோம். பெரிய ஒரு 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 பிரம்மன்னாலே என்ன அர்த்தம்னா பெருசுன்னு அர்த்தம். அப்ப எல்லா சக்தியும் படைத்த அந்த இறைவனுக்கு இந்த உலகத்தை நிர்வகிக்கிறதுக்கு நிறைய சக்தி வச்சுட்டு இருக்காரு. அதனால நம்ம அல்பமாட்டம் என் வீட்டுக்கு லைட் எரியணும்னு கேட்கக்கூடாது. இந்த ஊருக்கே லைட் எரியணும்னு கேட்கணும். அவருக்கு நிறைய தான் வேலை கொடுக்கணும். அப்ப இந்த யஜ்யம் எல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அது. அந்த தொடர்ப நீ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பா. இந்த யஜ்யத்தின் மூலமாக நீ என்னை தொடர்பு கொள். நான் உனக்கு தேவர்கள் மூலமாக அனைத்தையும் கொடுக்கிறேன். அதுதான் அங்க முதல்ல நம்ம பார்த்தோம் 10வது ஸ்லோகத்துல. சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிக்கு முன்னாடி சொன்னார் அவர். எப்படி சொன்னார்ன்னா, இதெல்லாம் படைச்சிருக்கேன். இந்த யஜ்யங்கள் எல்லாம் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்? அனேன பிரசவிஷ்யத்துவம். எவ்வளவு தாராள மனசு பாருங்க. இதை வைத்துக்கொண்டு நீங்க இந்த யஜ்யங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் நன்றாக வாழுங்கள். சௌக்கியமா, சந்தோஷமா இருங்க அப்படி. அப்படி அவர்களுக்கு இந்த யஜ்ய முறைகளின் மூலமாக நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்த இந்த இயற்கை வளங்களை நம்முடைய உபயோகத்திற்காக கொடுத்திருக்கிறார். அத நாம பாழ்படுத்தாம ப்ராப்பரா யூஸ் பண்ணி இந்த உலக நன்மைக்காக அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பரஸ்பரம் ஒத்தொத்தருக்கு உபயோகிச்சுக் கொள்வதாக அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்துல அந்த விஷயத்த சொல்றார். தேவான் தேவயதானேன்னு தேவா பாவயந்துவக. நீ தேவர்களுக்கு இந்த யஜ்யத்தின் மூலமாக கொடுக்கும் ஹவிஸ் இருக்கிறதே, அது நேரா அந்த தேவனை சென்றடைகிறது. தேவனை சென்றடையும் பொழுது அவன் என்ன பண்றான்? ரொம்ப ஹாப்பி ஆயிடுறார். அப்பா நம்மள போற்றுகிறார்களே! ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தேவாசுர யுத்தம்லாம் வருதே, அப்பல்லாம் இந்த தேவர்களுக்கு என்ன பிரச்சனை? அசுரர்கள் வந்து நம்மள வந்து அடிக்கிறாங்க, போறாங்க, வராங்க. நமக்கு வந்து பலமே இல்ல அப்படின்னு எல்லாம் நீங்க புராணங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். புராணங்கள்ல தேவர்களுக்கு பலம் இழந்து போகிறது அப்படின்னா என்ன என்ன காரணத்தினால வரும்னா, ஜனங்கள் ப்ராப்பரா வந்து தர்மத்த பரிபாலனம் பண்ணாத பொழுது, ப்ராப்பரா அந்த யஜ்ய யாகங்கள் எல்லாத்தையும் பண்ணாத பொழுது, விதிவத்தா இது எல்லாத்தையும் பண்ணாத பொழுது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மாக்களை கரெக்ட்டா பண்ணாத பொழுது என்ன ஆகும் அப்டின்னா, அவர்களுக்கு போக வேண்டிய அந்த ஹவிர் பாகமானது போகாது. பொதுவா நம்ம எப்படி அனுப்புறோம்? நான் சொன்னேன் இல்லையா? கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இந்த கம்யூனிகேஷன் எதன் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னா, யாகத்துல இருக்கிற அக்னி தான் அந்த கம்யூனிகேட்டர். நம்ம அத புரிஞ்சுக்கணும். அந்த அக்னி கிட்ட தான் குடுக்குறோம். ஹவிஸ எடுத்து அந்த அன்னத்த எடுத்து அந்த அக்னியில போடுறோம். பெரிய பெரிய யாகங்கள் முடிக்கிறச்சே பூர்ணாகுதியில பல சாமான்கள எல்லாம் போட்டு ஒரு மூட்டையா கட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. கோவில்கள்ல போய் உட்கார்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். பெரிய புடவைகள் எல்லாம் போடுவாங்க அம்பாளுக்கு அப்படின்னு. அதுக்குன்னு நம்ம ஏதாவது இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் வாங்கி குடுத்துறக் கூடாது. ஏன்னா அது நிஜமாவே போய் சேருறது அம்பாளுக்கு அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. அப்ப அந்த அக்னி என்ன பண்றாருன்னா, நேரா கொண்டு போய் அத சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன இன்டென்ஷனோட அந்த இத பண்றோமோ, என்ன இன்டென்ஷன்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சங்கல்பம். இந்த உலகம் நிறைய மழையோடையும், நிறைய வளத்தோடையும் இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணி, எல்லோரும் எதிரிகளிடமிருந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இந்த நாடு செழித்து இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணி பண்ணினோம்னா, நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாதாவரணத்த பகவான் குடுக்கிறார் த்ரூ த தேவ்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இத குடுத்தா தான் அவர்களுக்கு பலம். அந்த பலத்தின் மூலமா தான் அவர்கள் மறுபடியும் நம்மளுக்கு ஏதாவது பண்ண முடியும். அவர்களுக்கு பலம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா, அவர்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்பதான் அந்த அந்த அசுரர்கள் வந்து தே டேக் டாமினேஷன் அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு உருவகம். நல்லதெல்லாம் நடக்கலன்னா, கெட்டதெல்லாம் ஜாஸ்தியாகும். இத நாம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். நல்லத நாம போஷிக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி அப்படிங்கிறார் பகவான். அதனால நீ நீ அதை கொடுத்தாய் அப்படின்னு சொன்னா, அவர்களும் உனக்கு வேண்டியதை உனக்கு வேண்டிய ரூபத்துல குடுப்பார். நான் வந்து அக்னி மூலமா ஹவிஸ குடுக்குறேன். அவர் என்ன பண்ணுவார் உடனே? எனக்கு கரெக்ட்டான நேரத்துல மழை வரும். நான் நெல்லு விதைச்சிருக்கேன்னா எனக்கு மழை வரும். ஓவரா மழை வந்து அந்த நெல்லு ஓடி போயிடக்கூடாது. அதுக்கேத்த மாரி எனக்கு மழைய குடுக்கணும். அதுக்கேத்த மாரி சன்லைட் குடுக்கணும். இந்த பஞ்சபூதங்களோட இயக்கங்கள அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அப்படித்தான் அவர்கள் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நம்ம வளங்களை எல்லாம் இயற்கை வளங்களை எல்லாம் கொடுப்பதன் மூலம் நமக்கு அந்த ஹெல்ப் ஆனது கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ம? இஷ்டான் போகான் ஹி வோ தேவோ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக தைர்தத்தான பிரதாயேப்யோ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சக அப்பிரதாயேப்யக புங்க்தே. அவனுக்கு குடுக்காம அவன் தேவர்களுக்கு குடுக்காமல் நானே எல்லா வளங்களையும் நான் ஒரு ஹோமம் பண்ண மாட்டேன், ஒரு யாகம் பண்ண மாட்டேன், எதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன். எங்கேயாவது நடந்தா ₹100 கூட எழுத மாட்டேன். அதுக்கு 1000 நொட்ட சொல்லுவேன்னா, நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படின்னு சொன்னா,
நான் என்னோட சாப்பாட்ட நான் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறேன்னு அர்த்தம். கரெக்ட்டா? இன்னும் எந்த நற்காரியங்கள்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்றது இல்லன்னா. இது இன்னொரு ஆங்கிள்ல பார்க்கலாம். இது ஒரு ஒரு ஆங்கிள் வைதீக ஆங்கிள். எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறது வைதீக காரியங்கள்ல அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் இந்த சொசைட்டில நான் எத்தனையோ வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் நான். சாப்பிடுற சாப்பாடுலேருந்து, குடிக்கிற தண்ணீலேருந்து, போட்டிருக்கிற ட்ரெஸ்லேருந்து அவ்வளவும் இந்த சொசைட்டி தான் எனக்கு குடுக்கறது. இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னா, அதுக்கு நான் போய் நேரடியாக ஷரீர உபகாரம் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அட்லீஸ்ட் வித்தம், பைசா அதுலயாவது நான் உபகாரம் பண்ணணும். இப்படி நான் பண்ணல, நான் எதுக்கும் யாருக்கும் குடுக்க மாட்டேன். என்னோட பைசாலாம் என்னோட பேங்க்ல அப்படியே சேஃபா இருக்கணும். அது எங்கேயும் போயிடக்கூடாது. அந்த இதுக்கு அந்த டெபாசிட்டுக்கு டாக்ஸு, எஸ்பி அக்கவுண்ட்டுக்கு டாக்ஸ்ன்னு போட்டாக்கும் நான் கட்டுவேன். ஒரு ஆளுக்கு ஒரு பைசா குடுக்க மாட்டேன்னு வைத்துக் கொண்டிருந்தேன் என்றால், என்னை திருடன் என்கிறது சாஸ்திரம். ஏன்னா திருடன் ஏன் திருடங்கிறது? என்னுடைய தர்மம் இருக்கே, அதத்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட்டா. நமக்கு தர்மங்கள் 2 தர்மம் இருக்கு. ஒரு தர்மம் சாமானிய தர்மம் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கு. சாமானிய தர்மம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பொய் பேசக்கூடாது. பிரியமா பேசணும். அப்பாவ தெய்வமா மதிக்கணும். அம்மாவ தெய்வமா மதிக்கணும். ஆச்சாரியன தெய்வமா மதிக்கணும். இதெல்லாம் சாதாரணமா எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில அப்பா, அம்மா, குழந்தைகள், தாத்தா, பாட்டி. இதுதான் ஒரு ஃபேமிலி. ஐடியல் ஃபேமிலி. அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே சாமானிய தர்மம் என்ன? எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி இனிமையா பேசிக்கணும். எல்லாருமே யாராவது விருந்தாளிகள் வந்தா அவர்களுக்கு ஒரு வாய் தண்ணி குடிக்கிறீங்களாங்கிறத கேட்கணும். அந்த வீட்ட சுத்தமா வச்சுக்கணும். அவங்கவங்கள சுத்தமா வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாருக்குமே சாமானிய தர்மம். விசேஷ தர்மம்னு என்ன இருக்கும்? அவங்களுக்குன்னு சில டியூட்டீஸ் இருக்கும். அப்பா சம்பாதிக்கிறார், அம்மா சமைக்கிறா. இதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப அ பேசிக்கா சொல்றேன். அம்மாவும் சம்பாதிக்கலாம். இப்பல்லாம் நம்ம நெறைய மாத்திக்க தான் வேண்டியிருக்கு. பாட்டி, தாத்தா இந்த பேர குழந்தைகளை போஷிச்சு, அவர்களுக்கு கல்ச்சர் எல்லாம் சொல்லிக் குடுத்து, அவர்களுக்கு தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்து, இப்படியெல்லாம் அந்த குடும்பத்த பாதுகாக்கிறது. இதெல்லாம் விசேஷமா அந்த அவரவர்களுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தர்மம். இப்ப சாமானிய தர்மம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. இதே ஒரு சொசைட்டிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படியே. இப்ப நான் சொன்னத ஒரு ஃபேமிலிக்கு. அப்படியே ஒரு சொசைட்டிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணினா, எவ்ரி இண்டிவிஜுவல் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். அது தர்மமா இல்லையா? தர்மம். நான் அறம் வலியுறுத்தலுக்கு அப்புறமா இல்வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிச்சு, இந்த அறத்துப்பால் முழுக்க இப்ப நாம படிச்சிருக்கிற தீவினை அச்சம், இனிமே படிக்க போற ஒப்புரவறிதல், இது ஈகை புகழ் இது எல்லாமே ஒரு இல்லறத்தான் கடைபிடிக்க வேண்டிய அறங்கள். அதத்தான் மனசுல வச்சு எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அப்போ ஒழுக்கம், அறம்னா இங்க இந்த இடத்துல ஒழுக்கம்னு புரிஞ்சுக்கணும். தர்மமா இருக்கிறது. இது சாமான்யமான தர்மம். இன்னொருத்தரோட பொருளுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. ரொம்ப சாமான்யமான தர்மம். எல்லாரும் கடைபிடிச்சே ஆக வேண்டியது வெட்காமை. நான் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் சொன்னது கிடையாது. எல்லாருக்கும் காமன் தர்மா அப்படின்னா. அதே நான் விசேஷ தர்மம்ங்கிறது என்ன? நான் இப்போ ஒரு 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 மினிஸ்டரா இருக்கேன். மினிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன ரோல் உண்டோ, அந்த ரோல நான் கரெக்ட்டா பண்றது அப்படிங்கிறது எனக்கு விசேஷ தர்மம். ஒரு டீச்சரா இருந்தேன்னா, டீச்சருக்கான ரோல பண்றது விசேஷ தர்மம். ஒரு ஒரு அ ஒ கோவில்ல ஒரு ப்ரீஸ்ட்டா இருக்கேன்னா, அந்த கோவில்ல அங்க நிர்வாகம்லாம் கரெக்ட்டா பண்ணி, அந்த அந்த சுவாமிக்கான பூஜைகள்லாம் கரெக்ட்டா பண்றதுங்கிறது எனக்கான தர்மம். அத நான் வழுவாம அதெல்லாம் நான் பண்ணணும். எப்படி விசேஷ தர்மம் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்தானத்தினால் ஏற்பட்ட தர்மம். அதாவது ஒண்ணு வாழ்க்கை முறையினால் ஏற்பட்ட தர்மம். இன்னொன்று சொசைட்டில எனக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பின் அளவை பொறுத்து. நான் ஒரு சோல்ஜரா இருந்தா அந்த தர்மம், ப்ரீஸ்ட்டா இருந்தா அந்த தர்மம், வியாபாரியா இருந்தா அந்த தர்மம், நாட்டை ஆள்றவனா இருந்தா அந்த தர்மம். அததுக்குன்னு இருக்கிற தர்மங்கள். இப்போ சுவாமிஜி அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. சாமானிய தர்மம் இல்லாம விசேஷ தர்மத்த நல்லாவே பண்ண முடியாது. எப்படி? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இட்ஸ் a வெரி பேசிக் திங் சொன்னேன் இப்பதான். அப்படி ஆசைப்படக்கூடியவன், நான் மந்திரியா இருக்க முடியாது. நான் என்ன பண்ணணும்? எந்த பொருள் மேலயும் எனக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா, என்னால அந்த மந்திரி வேலைய கரெக்ட்டா பண்ண முடியாது. நான் எனக்குன்னு அதுலேருந்து ஏதாவது எடுத்துக்க பார்ப்பேன். அப்போ நான் அந்த தர்மத்திலேருந்து நழுவுறேன். அதனால தான் சாமானிய தர்மம் ஸ்ட்ரிக்ட்லி டூ பி ஃபாலோட். கண்டிப்பா நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த விசேஷ தர்மம் இருக்கு இல்லையா? இந்த விசேஷ தர்மத்திற்கு இந்த சாமானிய தர்மமானது பலம் சேர்க்கு. இந்த விசேஷ தர்மத்த நான் பண்ணும் பொழுது, எனக்கு அத நிஷ்காமமாக பண்ணுவதற்கு எது உதவுறது?
அப்படின்னா சாமானிய தர்மத்துல இருக்கிற நிஷ்டை தான் உதவு. நிஷ்டைனா நிலை பெற்ற தன்மை. நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன். இதுல இன்னொரு ஆங்கிள் சொல்லுவேன் சுவாமிஜி. இது நான் சொன்னது ஒரு ஆங்கிள். இந்த சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். இன்னொரு ஆங்கிள் இன்னும் ஸ்பெஷலா சொல்லுவார். என்னன்னா, பொய் பேசக்கூடாது. அது சாமானிய தர்மம். பொய் பேச மாட்டேன்னு ஒரு விரதம் எடுத்துக்கிறதுக்கே அது விசேஷம். அந்த இடத்துல சாமானியமே விசேஷம் ஆயிடுது. அந்த சாமானியமே விசேஷம் ஆகும்போது அது ஒரு புண்ணியத்தை, அதிர்ஷ்டமான ஒரு புண்ணியத்தை சேர்க்கிறது. அந்த புண்ணியம் என்ன பண்றது? எனக்கு சித்த சுத்தியை கொடுக்குது. அந்த சித்த சுத்தி மூலமா தான் நான் மோட்சத்துக்கான அதிகாரியா தயாராகிறேன். சோ இந்த சாமானிய தர்மமே விசேஷ தர்மமாக ஆகறதுக்கான ஒரு தன்மையும் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஸ்தானத்தினால நான் விசேஷ தர்மத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது, அங்க எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இறை உணர்வோடு, பக்தியோடு, இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்ற எண்ணத்தோடு நான் செய்வதற்கு இந்த சாமானிய தர்மத்தினுடைய நிலை பெற்ற தன்மை எனக்கு அது ஒரு நாள் அதுலேருந்து நான் குறையவே கூடாது அப்படின்னு நான் ஒரு உறுதியை எடுத்துக்கிறேன் இல்லையா? அந்த உறுதி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது. ஏன்னா இந்த உறுதி எனக்கு விருப்பு வெறுப்பை நீக்குகிறது. அதான் முக்கியம். என்ன ஒண்ணும் மேஜிக்லாம் இல்ல. இது வேர்ட்ஸோட மேஜிக் கிடையாது. இந்த உறுதி நான் இத கட்டாயம் பண்ணணும். எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நான் ஒரு நிமிஷம் கூட நான் இல்லாம பண்ணாம இருக்க மாட்டேன். அப்படின்ற உறுதி நான் எந்த இடத்துக்கு போனாலும். ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. எங்க சொல்றாரு தெரியுமா? அமைச்சனுக்கானதுல சொல்றாரு. அப்ப எதுக்காக அங்க சொல்றாருன்னா, அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு சான்றோர் பழிக்கும் வினையை செய்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, செய்யாத. நீ சாமானிய தர்மத்துல ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னா, அதுதான் உன்னை விசேஷ தர்மத்தை விருப்பு வெறுப்பில்லாமல் செய்வதற்கு உதவி செய்யும். இப்ப இந்த இடத்துல தேவர்களுக்கு அதை திருப்பிக் கொடுப்பது அப்படிங்கிறது யஜ்ஞத்தின் மூலமாக, யாகத்தின் மூலமாக திருப்பிக் கொடுப்பது. அப்படி நீ கொடுக்கல அப்படின்னா, நீ என்னென்னலாம் சம்பாதிக்கிறியோ 1/6 ஆஃப் அவர் ஏர்னிங் கண்டிப்பா நம்ம இந்த சொசைட்டிக்காக தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. 1/6 நம்ம குடுத்துறணும். அதுக்கப்புறம் மீதி 1/6 அதான் நெறைய பங்குகள்லாம் பிரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நெறைய இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பொதுவா சொல்லுவாங்க. 1/6 நாம இந்த சொசைட்டிக்காக நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு. நம்ம இதுல சம்பாதிக்கிறது. அப்ப நான் அத பண்ணலன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சொசைட்டிக்கு நான் குடுக்காததுனால, நான் என்னுடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற காரணத்தால், நான் ஒரு திருடன் அப்படின்னு சாஸ்திரம் என்ன டெர்ம் பண்றது இந்த இடத்துல. இன்னும் இந்த ஆங்கிள்ல பாருங்க. சோசியல் ஆங்கிள்ல பாருங்க. இந்த இயற்கை ஏதாவது ஒரு மரத்த நான் நானே வளர்த்துற முடியுமா? அந்த மரத்திலேருந்தே கிடைக்கிற விதைய நட்டாலே அது பல காரணிகள் இருந்தா தான் அது வளர முடியும். ஒரு மலைய நான் சிருஷ்டி பண்ண முடியுமா? ஒரு கடல புதுசா பண்ண முடியுமா? ஒண்ணுமே என்னால பண்ண முடியாத போது, நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறேன் இந்த சொசைட்டிக்குன்னா, இருக்கிறத இருக்கிறபடி மெயின்டெயின் பண்ணறதுக்கு நான் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றேன் அப்படின்னா, திருப்பி குடுக்குறேன் அப்படிங்கிறத, வாங்கினத திருப்பி குடுக்குறேங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அத மெயின்டெயின் பண்றதுக்கு உதவி பண்றது மூலமா என்னோட நன்றிய நான் செலுத்துறேங்கிறதும் புரிஞ்சுக்கணும். நமக்கு முக்கியமா இப்ப தேதிக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 பூதங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன் அப்படின்னாலே, இந்த 5 பூதங்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த தேவர்கள் என்னால் திருப்தி அடைந்து, எனக்கு வேண்டியவற்றை அவர்கள் செய்வார்கள். இந்த தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவகங்கிறத யஜ்ஞத்தின் மூலமாக எல்லாராலையும் கொடுக்க முடியாதுன்னா கூட, இந்த இயற்கையை பாதுகாப்பதுங்கிறது எல்லாரும் பண்ண முடியும். இதுக்கு நான் நான்லாம் யஜ்ஞமே பண்ண முடியலையே அப்படின்லாம் வருத்தமே பட வேண்டாம். யஜ்ஞமே பண்ண முடியல அப்படின்னா கூட, யஜ்ஞங்கள் நடக்கிறது நல்லா நடக்கணும் பிரார்த்தனை பண்ணாங்க. சுவாமிஜி அதத்தான் சொல்லுவாரு எப்பவுமே. எந்த பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ என்னால பிரார்த்தனை பண்ண முடியும். பிரார்த்தனைய தாண்டி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் எனக்கு ஒரு பத்திரிகை வருது. இன்னைக்கு ஒரு இடத்துல அதிருத்ர மகா யஜ்ஞம் நடக்கிறதுன்னு ஒரு பத்திரிகை வருது. முடிஞ்சா அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். என்கிட்ட இப்போதைக்கு இல்ல அப்படின்னா, சுவாமி கிட்ட அந்த பத்திரிகைய வச்சு இந்த இது நல்லா இதுவா நன்னா நடக்கணும். இந்த உலகத்துக்கு இதனால நெறைய க்ஷேமங்கள் ஏற்படணும் பகவானேன்னு நான் டெய்லி பண்ற பிரார்த்தனையில சுவாமி கிட்ட அதுக்கு ஒரு பிரார்த்தனைய சேர்த்து பண்ணா என்ன வாயா வலிக்க போகுது? ஒண்ணுமே இல்லையே. அதனால இந்த நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நம்ம இத்துணூண்டு கான்ட்ரிபியூஷன், அத்துணூண்டு கான்ட்ரிபியூஷனே கிடையாது. ஒரு
கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கச்சு அவர் சொன்னார். அவரோட ஊர்ல வந்து ஒரு இது இருக்கு. அவருக்கு ஃபார்ம் ஒண்ணு இருக்காம். இந்த ஃபார்ம்ல வந்து ரொம்ப அம் படிப்பறிவில்லாத ஒரு கிராமத்து லேடீஸ் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்களாம், அத வந்து இந்த இயற்கையா மருந்து தயாரித்து அந்த மரம், செடிகளுக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக அத மருந்த தயார் பண்ணி கலக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி தெளிக்கிறதுக்காக. அவருடைய அண்ணா வந்து ஃபார்ம் ஓனரோட அண்ணா வந்து ரொம்ப படிச்சவர். அவர் போய் அவங்க கிட்ட கேட்டாங்களாம், "என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" "இந்த மாரி மருந்து கலக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெளிப்போம் நாங்க. பூச்சி பொட்டாண்டு அது" அப்படின்னு. "என்னம்மா ஒரு துளி தானம்மா அது மேல படும். அது போய் எப்படிம்மா காப்பாத்தும்?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், "ஒரு துளி விஷம் அந்த செடிய கொல்லும்னா, என் ஒரு துளி மருந்து அந்த செடிய வாழ வைக்காதா?" அப்படின்னு கேட்டாராம். அசந்து போயிட்டாராம். நம்ம என்ன படிக்கிறோம்? இவங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த அறிவு சாதாரணமா எல்லாருமே இந்த தேசத்துல அறிவாளிகள் தான். வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஆனது தான் நம்மளுக்கு போனது. நான் எதுக்கு சொல்றேன் அப்படி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இத நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன்னாலும் நீங்க இது பண்ணிக்காதீங்க. இது என்னவோ எனக்கு மனசுல வந்து அந்த ஒரு துளிங்கிற போது இது ஞாபகம் வந்து. அதனால ஒரு துளி அப்படின்னா கூட நம்மளோட பங்களிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அது நல்லது தான் பண்ணும். அப்படி இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த சிருஷ்டிங்கிறதே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இங்க சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவாங்கிற விஷயத்தையும், இதையும் சேர்த்து பார்த்தா, இந்த சிருஷ்டி கொடுக்கப்பட்டது எதற்கு அப்டின்னா, ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொண்டு, இங்க அமைதியாக, ஆனந்தமாக வாழ்வதற்கு தான். நான் இது என்னோடது, இது என் எல்லைக்கோடு, இது என் வரப்பு, என் வாய்க்கால்னு சண்டை போட்டுட்டு, மண்டைய உடைச்சுட்டு கோர்ட்ல, கேஸ்ல நிக்கிறதுக்காக குடுக்கல. பகவான் அதுக்காக குடுக்கல. அதனால தான் அவர் சொன்னாரு, "இது உனக்கு இஷ்ட காம துக்கா இருக்கும்னா யக்ஞ முறைகள் மட்டுமல்ல. படைப்பே இஷ்டகாமத்துக்கு தான் எனக்கு. அதனால தான் 2 ஆங்கிள்ல சொல்றேன். ஒண்ணு யக்ஞ முறைகள். இன்னொன்று இந்த உலகம். இந்த பிரபஞ்சமே எனக்காக படைக்கப்பட்டது. எனக்காக படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திற்கு நான் திரும்பவும் ஏதாவது கொடுக்கணும். கொடுக்காம போனேன். யாருக்குமே கொடுக்காம தான் மட்டுமே சாப்பிட்டேன்னா, எனக்கு திருடன் என்பதுதான் இங்க தஸ்கரக அப்படிங்கிறார் சங்கராச்சாரியாரும் அவருடைய பாஷ்யம். அதனால திருடன் என்பதுதான் எனக்கு பேர். அது அது என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, "சக தேவாதி ஸ்வாபகாரி" அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, தேவ தே கடவுளுடைய சொத்தை திருடக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அபகாரம் வருது பாருங்க. கான்ட்ரிபியூஷன் இல்லாத ஒரு லைஃப் வந்து திருடு தான் அந்த லைஃப் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம 13வது ஸ்லோகத்த நம்ம படிக்கலாம். यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वगं पापा ये पचन्त्यात्मकारणात्. அப்படி தனக்கு தான் மட்டும் சாப்பிடக்கூடியவன என்ன சாப்பிடுறான் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அதே மாதிரி குடுத்துட்டு சாப்பிடுறவன் எப்படிப்பட்டது? 2மே. யக்ஞ சிஷ்ட அசினக. அசினகன்னா அந்த யக்ஞங்கிறது தெரியும். வேள்வி அது யக்ஞங்கிறத இங்க வேள்வின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். வேள்வி பண்ணி, அதுக்கப்புறம் எஞ்சியதை புசிப்பவன். அசினக அப்படின்னா புசிப்பவன் அப்படின்னு அர்த்தம். சந்தக அப்படி வேள்வியை செய்து அதனுடைய எஞ்சியதை புசிக்கக்கூடியவன் சந்தக. சந்தகன்னு நல்லவர்கள். நல்லவர்கள்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தன்னுடைய கடமையை கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இல்லையா? அது முன்னாடி சொல்லியிருக்காரு அவர். "பாவயதானேன தே தேவா பாவயந்தவக" அப்படின்னா நான் குடுத்துட்டு நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் நல்லவர்கள். கடமையை கரெக்ட்டாக செய்தவர்கள். சர்வ கில்பிஷைஹி முச்யந்தே. சர்வ கில்பிஷைஹின எல்லா பாபங்களிலிருந்தும் முச்சியந்தேன விடுபடுகிறார்கள். து மாறாக ஏ எவர்கள் ஆத்ம காரணாத் தங்களுக்காகவே பச்சந்தி பச்சந்தினா சமைக்கிறார்களோ பச்சந்தினா சமைக்கிறார்களோ தே அவர்கள் பாபாகா அகம் புஞ்சதே பாவிகள். நல்லவர்கள் சொன்னார் யார? யக்ஞ சிஷ்டாசின சந்தக அப்படின்னாரு. யக்ஞ சிஷ்ட அசினக சந்தக நல்லவர்கள். இங்க தங்களுக்காகவே சமைக்கக்கூடியவர்கள். தாங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும் என்று சமைக்கக்கூடியவர்கள். பாபாகா பாவிகள். அகம் புஞ்சதே எதை புசிக்கிறார்கள்? பாபத்தை புசிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்குமே இந்த யஜ்ஞங்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து முக்கியம்னு தெரியுது. நமக்கு இப்ப தோணும்.
எனக்கு யாகம் வளர்க்க தெரியாது. எனக்கு சொல்லியும் குடுக்கல. நான் எப்படி யஜ்ஞம் பண்ண முடியும்? எனக்கு எப்படி யஜ்ஞம் பண்றதுக்கான இது இருக்கு அப்டின்னா, அதுக்காக தான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பஞ்சமகா யஜ்ஞம் ஒவ்வொருத்தருமே பண்ணணும் அப்டிங்கிறத எல்லா கிரகஸ்தரும் இந்த விஷயத்த நம்ம திருக்குறள் படிக்கிறச்சையும் பார்த்திருக்கோம். அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்பெட்டிஷன் இங்கேயும் நம்ம ஒரு தடவை இத சிந்திக்க போறோம். இப்ப ஒவ்வொருத்தருமே 5 விதமான யஜ்ஞங்கள் அவருடைய வாழ்க்கையில் பண்ணித்தான் ஆகணும். காரணம் என்னன்னா, நமக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களா தான் இருப்போம். யாரையும் ஹிம்சை பண்ண மாட்டோம். யார்கிட்டயும் கடுஞ்சொல் பேச மாட்டோம். யார் மேலயும் பொறாமப்பட மாட்டோம். யார்கிட்டயும் கோவப்பட மாட்டோம். எல்லாம் நம்ம நல்ல குணமெல்லாம் வளர்த்திருந்தாலும், 5 காரணங்களால் நமக்கு பாபங்கள் சம்பவிக்கின்றன அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த 5 காரணங்கள் என்ன அப்படின்னா, கண்டனம். கண்டனம்னா காய்கறி நறுக்கும் பொழுது, அந்த காய்கறில இருக்கிற புழு, பூச்சிகள் நம்மள அறியாம அது கட் ஆயிடுது இல்லையா? அது கண்டனம். கட்டாயி அதெல்லாம் உயிர விட்டுடுறது. அதனால அந்த காய்கறி நறுக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஜீவ ஹிம்சை இருக்கே, அதுக்கு கண்டனம் அப்படின்னு ஒரு பேர். அடுத்தது சேஷனம். பேஷனம். பேஷனம் அப்படின்னு சொன்னா, இந்த தானியத்தெல்லாம் குத்தி புடைக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுல இருக்கிற வண்டுகள்லாம் நசுங்கி, அதெல்லாம் பறந்து போய் விழுந்து, அந்த மாதிரி அந்த வண்டுகள்லாம் அதுல ஹிம்சப்படுறது. பேஷனம்னா குத்துறது. தானியத்த குத்தி புடைக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது. அப்புறம் சுள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுள்ளி அப்படின்னா, இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ரிலவென்ட்டா இல்ல. இருந்தாலும் அந்த காலத்துல இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஆதிசங்கரர் எழுதியிருக்கார். சுள்ளி அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த இது அ அ விறகு அடுப்பு எரிக்கிறதுக்காக கட்டையெல்லாம் உடைச்சு பொறுக்கி கொண்டு போடுறோம்ல. அப்ப போட்டு அத பத்த வைக்கும் பொழுது, அந்த கதகதப்புக்கு சில பூச்சிகள் அந்த அடுப்புக்குள்ள உட்கார்ந்திருக்கும். இந்த நெருப்பு பட்டு ஏறி ஏறி இது பண்ணும்பொழுது, அந்த சுள்ளி படும்பொழுது அந்த பூச்சிகள் மடிஞ்சிரும். அதனால அந்த பூச்சிகளுக்கு நாம ஒரு ஹிம்சை பண்றோம். கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பூச்சிகளுக்கு நாம ஹிம்சை பண்ணியிருக்கோம். அப்புறம் உதகும்ப அப்படின்னு. உதகும்பன்னா தண்ணி சேந்தி எடுத்துட்டு வருவோம்ல. இதுலேருந்து ஆத்துலேருந்தோ, இல்ல ஒரு இதுலேருந்தோ, கிணத்துலேருந்தோ தண்ணிய சேந்தி எடுத்துட்டு வரும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய பூச்சிகள், தண்ணீல இருக்கக்கூடிய பூச்சிகள், அதுல சின்ன சின்ன பாக்டீரியாஸ் எல்லாம் தான் உயிர் நம்மளுக்கு. கொசுவோட உயிர் மட்டம். மனுஷனோட உயிர் தான் ஐபிசி கோடுக்குள்ள வருது அப்படின்னு நாம நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா இறைவனோட கணக்குல கொசு உயிரும் உயிர் தான், மனுஷன் உயிரும் உயிர் தான். எல்லாம் எல்லாம் அவரோட படைப்பாச்சே. அதனால ஹிம்சன்னு வந்தா எல்லாமே ஹிம்சை தான். இதுதான் அந்த கர்மபல தாதாவ புரிஞ்சுக்கிற இது நம்ம முறை. நம்ம 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 நினைக்கிறது நான் டிஃபைன் பண்றது தான் பாப்பம். மத்ததெல்லாம் பாப்பம் இல்லன்னு நாம நினைக்க முடியாது. எப்படி சாஸ்திரத்துல நுணுக்கமா யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது மார்ஜனி அப்படின்னு. மார்ஜனின்னா, இந்த கிளீன்லாம் பண்றோம்ல. இந்த சாணங்கள் போட்டு மொழுகும் பொழுதோ அந்த காலத்துல. இப்ப இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் போடும் பொழுது அந்த பூச்சிகள்லாம் வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் செத்து போகும். இதெல்லாம் மார்ஜனி அப்படின்னு. இந்த 5 விதமான கண்டனம், பேஷஜம், சுள்ளி, உதகும்பஸ்ச மார்ஜனி, பஞ்சசூனா கிருஹஸ்தஸ்ய பஞ்ச யக்ஞாத் பிரணஷ்யதி அப்படிங்கிறது வாக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 5 விதமான கண்டனம், பேஷனம், சுள்ளி, உதகும்ப, மார்ஜனி என்ற 5 விதமான பாபங்களை ஒரு கிரகஸ்தன் அடைகிறான். இதே அவன் பிரம்மச்சாரியா இருந்தா இத்தனையும் கிடையாது. அவன் இதெல்லாம் பண்ண வேண்டாம். யாரோ ஒருத்தர் பண்ணுவாரு. சாப்பாடு போட்டு அவன் இது பண்ணினா போதும். படிச்சா போதும். அங்கேயும் அவனுக்கு ஏதாவது 1, 2 சின்னது இருக்கலாம். இது சந்நியாசமா இருந்ததுனாலும் அங்கேயும் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அவர் எதுவும் பண்ண போறதில்ல. யாராவது ஒருத்தர் கொண்டு குடுத்துருவார். இதெல்லாம் ஏன் வருது நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு சமைக்கிறது, சாப்பிடுறது தான் இந்த வேலை பூரா. சாப்பிடறதுக்காக பண்ணக்கூடிய என்னை எக்ஸிஸ்டன்ஸ்க்காக பண்ணக்கூடிய வேலைகள்ல வரக்கூடிய இது. அப்ப அந்த கிரகஸ்தனுக்கு இது போகறதுக்கு பஞ்ச யக்ஞாத் பிரணஷ்யதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. அப்போ ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அவன் யஜ்ஞம் பண்ணக்கூடிய அவன் முக்தி ஓம்பி அவன் தீட்சிதரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமா வேற ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொண்டிருக்கிறவனா இருந்தா கூட, அவன் இந்த கிளான்ல தான் பொறந்திருக்கணும்னு இல்ல. எனி கிரகஸ்தா இந்த 5 விஷயங்கள இந்த 5 விஷயங்களால் அவனுக்கு பாபம் ஏற்படுற காரணத்தினால, இதற்காக அவன் ஒரு பிராயச்சித்தம் டெய்லி பண்றான். அப்படிங்கிறது தான் அது பஞ்ச யஜ்ஞம் அப்படின்னு அதனால பிரணஷ்யத்தின்னா அதனால அது போகிறதுன்னு அர்த்தம். பஞ்ச யஜ்ஞங்கள்ங்கிறது என்னது? அப்படின்னா, முதல் யஜ்ஞம் என்ன? தேவ யஜ்ஞம் அப்படிங்கிறது. தேவ யஜ்ஞம் அப்படின்னா, இறைவனுக்கு காத்தால எழுந்த உடனே ஒரு விளக்கேத்தி, இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு, க்ஷேமமா இருக்கிறதுக்கு நீ தான் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சர்வ அ லோக லோக அ லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்ற பிரார்த்தனைய தான் ஃபர்ஸ்ட் பிரார்த்தனையாவே வைக்கணும். காத்தால எழுந்த உடனே அம்மாவ நினைச்சுக்கணும், அப்பாவ நினைச்சுக்கணும், குருவ நினைச்சுக்கணும்,
பகவானை நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டு வரும் படுக்கையிலேயே சொன்னாலும் சரி, தேவ யஜ்யம் கண்டிப்பா இந்த ஒரு பிரார்த்தனையோட தான் அந்த டே வந்து ஆரம்பிக்கிறது. இது ரொம்ப ஈஸி பண்றது. இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? அடுத்தது என்னன்னா ரிஷி யஜ்யம். ரிஷி யஜ்யம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேவ யஜ்ஞத்திலேயே ஸ்பெஷலா பண்ணக்கூடிய அந்தந்த வீடுகளுக்குன்னு இருக்கக்கூடிய சம்பிரதாய பூஜைகள், இதெல்லாம் நான் மிக விரிவா சொல்லல. ஏன்னா, நெறைய தடவ நம்ம இத பத்திலாம் பேசி இருக்கிறதுனால, ரொம்ப விரிவுபடுத்தல நான். நீங்களும் நெறைய இத பத்தி சிந்தனை பண்ணலாங்கிறதுனால. நமக்குன்னு இருக்கிற சம்பிரதாய பூஜைகள் எல்லாம் பண்றது தேவ யஜ்ஞத்துல தான் வரும். எனக்கு எங்க அம்மா வந்து காத்தால இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால நான் அதெல்லாம் பண்ணணும்னா பண்ணணும். இந்த வரலட்சுமி நோன்பு நான் எங்க வீட்ல எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னா அப்படித்தான் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்திலயும் தேவ யஜ்ஞம்னு வரும்பொழுது இறைவனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அப்படி வச்சுக்கலாம். நம்ம இது பண்ணணும். காத்தால சிம்பிளாவாவது ஒரு விளக்கேத்தியாவது ஒரு ஸ்லோகத்த சொல்றோம் அப்படிங்கிறது தேவ யஜ்ஞம்ங்கிறத சிம்பிளா புரிஞ்சு. அடுத்தது என்ன ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம்னா ரிஷிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நமக்கு. இந்த மந்திர திரஷ்டான்னு சொல்றோம் ரிஷிகள. மந்திர திரஷ்டான்னா என்ன அர்த்தம்னா, இந்த மந்திரங்களை எல்லாம் கண்டு உணர்ந்து நமக்கு அதெல்லாம் வந்து உணர்ந்து நமக்கு சொல்லிட்டு போனவங்க யாருன்னா அந்த ரிஷிகள் தான். அந்த மந்திரங்களைத்தான் துணையாக கொண்டு சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதினாரே அந்த யஜ்யத்தினுடைய முறைகளை யார் மூலமாக கொடுத்தார் நமக்கு? வேதம் எப்படி நமக்கெல்லாம் தெரிந்தது அப்படின்னா, அது ரிஷிகள் வாக்குனால தான் அது நமக்கு தெரிஞ்சது. அப்படி இந்த ரிஷிகள்ங்கிறவங்க வேதத்த கொடுத்தவங்க அப்படிங்கிறதோட நிறுத்திறக்கூடாது. திருக்குறள் எழுதின திருவள்ளுவரும் தான், கம்பராமாயணம் எழுதின கம்பரும் தான், இது சேக்கிழாரும் தான், பெரிய புராணம் எழுதின சேக்கிழார் தான், நாயன்மார்கள் தான், ஆழ்வார்கள் தான். எத்தனையோ ரிஷிகள் இந்த உலகத்துல, அதுவும் இந்த பாரத தேசத்துக்கு ரிஷிகளுக்கு பஞ்சமே கிடையாது. எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ ஸ்தோத்திரங்களை எல்லாம் எழுதி குடுத்துட்டு போயிருக்காங்க. நெறைய கிரந்தங்கள்லாம் நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள தினமும் ஒரு 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 பாட்டாவது படிக்கணும். ஒரு பாட்டாவது படிக்கணும். ஏன்னா, அதுதான் ரிஷிக்கு நாம செலுத்தக்கூடிய கடன். ஒரே ஒரு ஸ்லோகமாவது நான் சாண்ட் பண்ணணும். அப்பதான் நான் ரிஷி கடன் செலுத்தியிருக்கேன்னு அர்த்தம். நான் பண்ணினேன்னா தான் இது முக்கியமா என்ன, நான் பண்ணா தான் என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கான்ஷியஸா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நம்மள இப்ப கிண்டல் பண்ற அந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இது உங்களுக்கு எனக்குன்னு இல்ல, உங்களுக்குன்னு இல்ல. எல்லாருக்கும் இது அப்படிதான் நடக்கும். நம்ம ஏதோ பண்ணிட்டு இருந்தா, இதெல்லாம் போய் எதுக்கு டெய்லி பண்ணிட்டு இருக்கேன்னு வீட்லலாம் கேட்பாங்க. கேட்டாலும் பரவால்ல. அதுக்காகலாம் ரோசப்பட்டுறாம பேசாம பண்ணிக்கொண்டே இருக்கணும். எதுக்கு பண்றோம்னா, இது இப்ப அவங்களுக்கு வேண்டாத விஷயமா இருக்கும். அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வரும்பொழுது, இது காதுல கேட்டு அவங்களுக்கு வாலாயமா இந்த வார்த்தைகள் ஈஸியா படிக்க வரும். அதுதான் நாம பண்ற மெயின் சர்வீஸ் டூ அவர் ஃபேமிலி. சுவாமிஜி அழகா சொல்லுவாரு. எதுப்பா பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த வேர்ல்டுக்கு? பெஸ்ட் சில்ட்ரன குடுக்கறது தான் பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். அதே வார்த்தை சொல்லு. நீ இந்த உலகத்துக்கு ஒண்ணு குடுத்துட்டு போணும்னு நினைக்கிறியா? நல்ல சம்ஸ்காரம் இருக்கிற குழந்தைகள நீ உற்பத்தி பண்ணி குடு. அது போதும். நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிம்பாரு. அதனால அந்த நம்ம 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 எப்படி நடந்துக்கிறோம்? இந்த பஞ்சமகா யஜ்யத்த போய் கோவில்ல பண்ண சொல்லல. வீட்ல பண்ண சொல்லிருக்கு. கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வீட்ல பண்ண வேண்டிய விஷயம். இந்த வீட்ல பண்ணக்கூடிய அந்த ரிஷிகளுக்கு நான் செய்யக்கூடிய கடன் அப்படிங்கிறது ரிஷிகள் எழுதி ஏதாவது ஒண்ணு. ஒரு நாளைக்கு ஒரு 10 அபிராமி அந்தாதி படிக்கிறேன். என்னால தமிழ் தான் படிக்கும். 10 அபிராமி அந்தாதி படிக்கிறேன். 10 கந்தர் அனுபூதி படிக்கிறேன். ஒரு ஒரு அத்தியாயம் ராமாயணம் படிக்கிறேன். ஒரு அத்தியாயம் பாகவதம் படிக்கிறேன். ஒரே ஒரு அத்தியாயம் கீதை படிக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் டைம் ஒதுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான விஷயம். ஏன்னா இந்த பஞ்ச பாவங்கள் போகணுங்கிற அந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது. சித்த சுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால பண்ணணும். அடுத்தது பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம் டெய்லியே நம்முடைய முன்னோர்கள நம்ம நினைச்சுக்கணும். "துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று." இங்கேருந்து போனவங்களோட பெருமைகள நம்ம ஒரு ஒரு இதுல சொல்லி முடிக்க முடியுமா? நம்மளால முடிக்க முடியாதுல்ல. அதனால நாம இந்த நம்மளோட இது வந்து நீத்தார் பெருமைன்னு ந பற்று நீத்தவர்களுடைய பெருமையில தான் சொல்லியிருக்கார் பகவான். ஆனா, நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமையும் அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமா தான் இருக்கணும். என்னுடைய தாத்தாவ, என்னுடைய பாட்டிய, அவருடைய அப்பாவ நான் நினைக்காம யார் நினைப்பா? ஏன்னா அவர்கள் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். அப்படிங்கிற ஒரு நன்றி, ஒரு கிருத்தஜ்ஞதா. இந்த "செய் நன்றி நன்றி கொன்றோர்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்றார் திருவள்ளுவர் வேற ஒரு அப்ப நாம இந்த நன்றிங்கிறத எப்படி நம்ம காட்டுறோம்? மெயினா நன்றிங்கிறத நினைக்கிறது மூலமா தான் காட்டணும். ஃபர்ஸ்ட் நினைக்கணும். அதுதான் நன்றி காட்டுறது. நான் உன்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கும். சொல்லி பாருங்க யார்கிட்டயாவது. "ஏய் நான் உன்ன இன்னைக்கு நினைச்சேன்" அப்படின்னு. அதுவே ஒரு சந்தோஷத்த குடுக்குறது. நம்ம இன்னொருத்தரோட நினைப்புல இருக்கோங்கிறதே. பித்ருக்கள நினைக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா நாடுமே அட் த சேம் டைம் அந்தந்த டேஸ் வரும்போது, அவங்களுடைய திதிகள் வரும்பொழுது, நாம வந்து செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்யணும். அது என்ன நம்மளோட ஃபேமிலி ட்ரெடிஷனோ அப்படி பண்ணணும்.
எனக்கு சார்தம் பண்றது தான் ட்ரெடிஷன்னா சார்தம் தான் பண்ணணும். நான் அன்னைக்கு அன்னதானம் குடுத்துட்டேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. அன்னதானம் இஸ் அடிஷனல். ஸ்ரார்த்தம் இஸ் மஸ்ட். நன்னா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. இந்த விஷயத்த பிரசங்கவசாத் சொல்லல. இத சொல்லி தான் ஆகணுங்கிறதுனால நான் சொல்றேன். நமக்கு வீட்ல நமக்கு எப்படி திதி குடுப்பாங்களோ, நீத்தார் கடன் முன்னோர் கடமைகள் எப்படி நம்மளுடைய குடும்பத்துல பண்ணுவாங்களோ, ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வழி இருக்கு. ஒருத்தர் வந்து வெறும் படையல் மட்டும் போட்டுட்டு, சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நீத்தார் கடன முடிச்சுருவாங்க. ஒருத்தர் யாராவது வாத்தியார வச்சு பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து 4 பேர கூப்ட்டு வச்சு அந்த வாத்தியார வச்சு நெறைய சாப்பாடெல்லாம் பண்ணி, அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்களுடைய குடும்பத்துடைய வகை இது எப்படியோ அப்படித்தான் அத பண்ணி ஆகணும். தட் இஸ் மஸ்ட். அது பித்ரு கடன். நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடன். 4வது மனுஷ்ய யஜ்ஞம். இந்த இடத்த பத்தி தான் இங்க விரிவா நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த இடத்த நம்ம மனுஷ்ய யஜ்ஞம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா, சக மனிதனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். என் வீட்ல இருக்கிற வேலை பார்க்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறது கூட நான் கவனிக்க மாட்டேன். ஆனா போய் ரோட்டரி கிளப்ல நான் இவ்வளோ பெரிய லெக்சர் குடுப்பேன்னா, என்னால என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துக்கு? ஒண்ணுமே கிடையாது. எனக்கு மனிதர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கக்கூடாது. பணத்துக்காகவோ, புகழுக்காகவோ, மற்றவர்கள் போடக்கூடிய போஸ்டர்க்காகவோ, ஃபிளாஷ்க்காகவோ நான் வேலை செய்யக்கூடாது. எதுக்கு வேலை செய்யணும்னா, இந்த சித்த சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக்கொண்டு இந்த மனுஷ யஜ்ஞம் பண்ணும்போது தான் குழப்பமே வந்துரும் நமக்கு. அவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். இவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். இல்ல இல்லப்பா, அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே நெறைய செய்யுது. நம்ம வேற எதுக்கு? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. மனிதன் அப்படின்னா மனிதன் தான். அதுல நான் வந்து ரேட் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்டும் கிடையாது. குடுக்கணும்னு நெனச்சுட்டேன்னா, பெனிஃபிஷியரி கரெக்ட்டா இருக்கான்னா, குடுத்துற வேண்டியதுதான். அது கரெக்ட் ஒண்ணே ஒண்ணு தான் பார்த்துக்கணும் நானு. அந்த அந்த இந்த இன்ஸ்டிடியூஷன் கரெக்ட்டா நடக்குது. இது முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இன்ஸ்டிடியூஷன் கரெக்ட்டா நடக்கிறதா? ஒழுங்கா அத செலவு பண்றாங்களா? அத மட்டும் நம்ம பார்த்தா போதும். யார் யார் அத பெனிஃபிட் ஆறான்னு மைக்ரோ மேனேஜ்மென்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா எல்லா மனிதர்களுக்கும் என்னால் ஆன உதவி கட்டாயம் நான் செய்து தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தருடைய இருப்பும் என்னை இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த எண்ணம் எனக்கு வேணும் எப்பவுமே. அது மனுஷ யஜ்யம். அடுத்தது லாஸ்ட்டா சொன்னது பூத யஜ்யம். பூத யஜ்யம்ங்கிறது என்ன? என்ன சுத்தி செடிகள் இருக்கு. இந்த செடி கொடிகள்லாம் இருக்கு. அதுகளுக்கெல்லாம் தண்ணி விடுறது, காக்காய்க்கு சாதம் விடுறது, ஏதோ ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுறதோ, ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு உயிரினத்திற்கு என்னால் ஆன உபகாரம். அவ்வளவுதான். அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ வேணா பண்ணலாம். இப்போ இவர் வந்து அம்பானியோட சன் வந்து பெரிய இதெல்லாம் வச்சு நெறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து காப்பாத்தியிருக்காரு அப்படின்னு. பூத யஜ்ஞம் அது. அத ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்காரு. அது அது சர்வீஸாவும் ஆச்சு. அதுக்கு அவருக்கு ஒரு வேலையாவும் ஆச்சு. அது வாட் எவர் இட் இஸ். அது பெருசா பண்ண முடிஞ்சா பண்ணலாம். பண்ண முடியும். என்னோட அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? என் வீட்டு வாசல்ல இருக்கிற செடி அட்லீஸ்ட் வாடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் ஜலம் விடலாம். அது பண்ண முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே, எல்லா கிரகஸ்தர்களும் கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம். சாஸ்திரம் வந்து சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், "இட்ஸ் நாட் அட் ஆல் இம்பிராக்டிகல். இட்ஸ் வெரி பிராக்டிகல்." நம்மளால என்ன பண்ண முடியுமோ, அதை மட்டும் தான் அது சொல்லும். அதனால இந்த 5 விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதே கிடையாது. பாரதியாரோட சுயசரிதை இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு வார்த்தை அவர் எழுதுறார். அது என்னன்னா, "சில தினங்கள் இருந்து மறைவதில் சிந்தை செய்து எவன் செத்திடுவான் ஐயா." என்ன வாழ்க்கை பாரு! என்ன வார்த்தை பாரு! கொஞ்ச நாளைக்கு இருந்து செத்து போறத பத்தி யோசிக்கிறவன் எவன்? அவன் வந்து அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த "எவன் செத்திடுவான் ஐயான்னு" கேட்டா என்ன அர்த்தம்னா, அப்படிலாம் இருக்க முடியாது நம்மளால அப்படின்னு அர்த்தம். அவர் தன்னை சொல்லிக்கிறாரு. இன்னொன்னு ஒண்ணு சொல்றார். "ஞானமும் துறவும் பெற்றிலாதவர் நானிலத்து துயரின்றி காண்பர்." அப்படின்னு. அதாவது ஞானமும் துறவும் பெற்றிலாதவர் நானிலத்து துயரின்றி காண்கிலர் அப்படின்னு. காண்கிலர்னா என்ன? துயரம் இல்லாம இருக்க மாட்டார்கள். யாரு அப்படின்னா, ஞானம் துறவு பெற்றில்லாதவர். ஒரு அறிவு அதாவது எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவும், இந்த உலகில் பற்றற்ற தன்மையும் பெற்று இருக்காதவர்கள், இந்த உலகத்தில் துயரத்தை மட்டும் பெற்றிருப்பவர்கள் இந்த உலகத்தில் துயரத்தை மட்டுமே காண்பவர்கள். அத மாத்தி புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் புரிஞ்சுக்கிற மாரி தான். அப்படி உல்டாவா கேட்டுருக்காரு. அது 2ம் பெற்றால் தான் இந்த உலகத்தில் துயரின்றி நம்மால் வாழ முடியும். இது சி இ இது ரொம்ப சிமிலரா இருந்தது. இந்த இந்த ஸ்லோகத்துக்கு. அதனால இத வந்து எனக்கு இன்னைக்கு காத்தால படிக்கிறச்சே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, இந்த யக்ஞ சிஷ்டம் அப்படிங்கிறத சுவாமிஜி இன்னொரு அர்த்தம் சொல்லுவார். யக்ஞ சிஷ்டம்னா யக்ஞத்தில் மிச்சமானது அப்படின்னு இருக்கு.
யஜ்யத்தில் மிச்சமானது அப்படின்னா நாம் இந்த சொசைட்டிக்கு கொடுத்தது போக மீதியை நாம வந்து அனுபவிக்கிறோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த பஞ்சமகா யஜ்யம் அது இதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தது போக பாக்கி தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னன்னா இறைவனுடைய பிரசாதம். யஜ்யத்தினுடைய சிஸ்டம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய பிரசாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். செல்ஃபிஷா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் பாவத்தை தான் அவன் மேலும் மேலும் புசித்துக் கொண்டு இருக்கிறான். அகம் அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம். இப்ப சுவாமிஜி சொல்லுவார், நீ சமூகத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு எடுத்து வச்சுக்கிறியா? நீ அட் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீ கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல குடுக்க போற. எனிவே நீ குடுத்துடணும். அது என்னவா குடுப்ப? நீ உடம்பும் கஷ்டப்பட்டு, மனசும் கஷ்டப்பட்டு, யாருக்கும் நல்ல காரியத்துக்கு போகாம, ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்குன்னு போக போறதுக்கு, நீ இருக்கும் பொழுதே நல்லா நெறைய குடுத்துட்டு போயேன். அப்படிதான் சுவாமிஜியோட ஒரு விஷன் அந்த மாரி இருக்கு. ஏன்னா நம்ம எது செய்யணும்னாலும், இருக்கும்போது நாம நல்லா பாக்க பண்ணிடணும். அப்பதான் நமக்கு அது வந்து நிரக்கும் அப்படிங்கிறது முக்கியம். சரி, முதல்ல என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஒண்ணொண்ணு ஒரு ஒரு பாவனை. ஃபர்ஸ்ட் சொன்னது கடவுளின் தொண்டன் அப்படின்னு. முதல்ல கடவுளின் கட்டளை கடவுளின் கட்டளை அப்படிங்கிற பாவனை. நியதம் குரு கர்ம அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவனுடைய கட்டளையாக நான் அத்தனை காரியங்களையும் ஒரு தொண்டன் எப்படி செய்வானோ அது போல செய்யும். நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். எனக்கு குடுத்திருக்கிற டியூட்டிய நான் பண்றேன். அப்புறம் சொல்றார், யஜ்யம் அப்படி பண்ணு. யஜ்யம்னு பண்ணும் பொழுது, இறை வழிபாடாக நான் அதை செய்கிறேன். என்னுடைய செயல் அனைத்தும் இறை வழிபாடாக செகண்ட் பாவனா. ஃபர்ஸ்ட் பாவனா நியதம். கட்டளை. நான் வந்து ஒரு தொண்டனாக கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன். இறைவன் எனக்கு எஜமான். நான் அந்த தொண்டனாக அவனுக்கு இருக்கிறேன். அடுத்தது நான் அதை ஒரு வழிபாடாக செய்கிறேன். இந்த வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது தான் அந்த ஆட்டிட்யூட் வரும். இந்த வழிபாடுல என்ன ஆட்டிட்யூட் எனக்கு அப்படின்னா, எனக்கு விருப்பு, வெறுப்பு என்பதே கிடையாது. இந்த ஆட்டிட்யூட் இன் யஜ்யம் அத பத்தி தான் இங்க சொல்றாரு. பொதுவா இந்த ஃபுல் இதுவும் அப் டூ 15th ஸ்லோகா வரைக்குமே கூட இந்த விஷயத்த தான் சொல்றாரு அப்படின்னாலும், பர்ட்டிகுலர்லி இந்த 9th 12th வரைக்கும் நமக்கு சொன்னது என்னன்னா, யஜ்யத்துல என்ன ஆட்டிட்யூட் நாம வச்சுக்கணும். என்ன ஆட்டிட்யூட்? யஜ்ய பாவனா அப்படிங்கிறது என்னன்னா, ஐ ஹேவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. இதுதான் ஒன் லைன் இதுல. நான் இந்த சமுதாயத்திலிருந்து பெறுகிறேன். இந்த சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடிய தேவர்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு நான் திருப்பிக் கொடுக்கிறேன். சமுதாயத்திற்கு நான் திருப்பிக் கொடுக்கிறேன். இந்த யஜ்ய பாவனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாராவது ஒரு ரூ. 100 குடுத்தா கூட, அடுத்த மாசம் அத திருப்பி வாங்கும்போது ஒரு ரூ. 2 கூட தான் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. நீங்க எங்க போய் யார் வியாபாரம் பண்றவங்கனாலும் கேட்டு பார்த்தா தெரியும் நமக்கு. எவ்ரிபடி மணி குடுத்தா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வாங்கிக்கிறாங்க. இல்லையா? ஆனா இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த மணியினால நம்மளால வந்து அளவிட முடியாததா இருக்கு. நாம திருப்பி என்ன குடுக்க முடியும்? அதுக்கு தான் நான் சொன்னேன். திருப்பி குடுக்கறதுங்கிறது, அத பாதுகாக்கிறது தான் திருப்பி குடுக்குறது. எனக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, என்னோட அ மு மு ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் எனக்கு இந்த பூமிய வந்து எப்படி குடுத்துட்டு போனாங்களோ, அந்த அளவுக்கு நான் அத மெயின்டெயின் பண்ணி குடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் என்னோட கான்ட்ரிபியூஷன் டூ த சொசைட்டி. இப்படி நான் வந்து ஒரு யஜ்யமாக இந்த வாழ்க்கையை வாழ்வது, அந்த நாள் ஏற்படக்கூடிய ஒரு அதனால நான் வந்து பசிக்கு சாப்பிடுறேன் அப்படின்னா, அதனால சம்பாதிச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையினால் நான் சம்பாதித்து சாப்பிடுறேன்னா, அதுதான் யஜ்ய சிஷ்டா அப்படின்னு. யஜ்ய சிஷ்டாங்கிறது மிஞ்சினத சாப்பிடுறது. மிஞ்சினதுங்கிறது இப்ப என்ன அந்த அந்த அர்த்தம் கரெக்ட்டா வந்துடுது இல்லையா? இறைவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிவேதனம் பண்றோம். சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காத்தால சமைச்ச உடனே நம்ம கொண்டு போய் சுவாமி கிட்ட வச்சு, நான் இன்னைக்கு உன்னுடைய அருளினால எனக்கு இந்த உணவு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த உணவை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த உணவை நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். நாங்க சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை குடுக்க வேண்டும். இந்த உணவை யாரெல்லாம் எனக்கு வந்து இந்த உணவு என்னுடைய தட்டுக்கு வருவதற்கு யாரெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ, அத்தன பேருக்காகவும் நான் உன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன். நம்ம மனசு எவ்வளவு விசாலமாறுதுங்கிறதுக்கு அளவே கிடையாது. அப்படி ஒரு விசாலமாயிடும். யார் மேலயுமே நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸே தோணவே தோணாது. இப்படிலாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சோம்னா. இதெல்லாம் என்ன நம்மள நாமளே வந்து ஒரு ஆட்டிட்யூட் பாவத்த வந்து நல்லா மாத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி தான் இதெல்லாம். அப்படி நான் வந்து நிவேதனம் பண்ணிப்பிட்டு நான் சாப்பிடுறேன் இல்லையா? அப்படி நான் சாப்பிடும்போது அது பிரசாதமா தானே ஆகுது. அதனால தான் சுவாமிஜி சொன்னார், இது யஜ்ய சிஷ்டா அப்படின்னா இறைவனுடைய பிரசாதம். அப்படித்தான் நான் இந்த சாப்பாட சாப்பிடணும். ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்துல
ஒரு கதை வரும். இந்த இவர் சேரமான் பெருமான் நாயனார் இருக்கார்ல, அவர் சாப்பிடறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி, இது அவரோட பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி, அந்த சிதம்பரத்துல நடராஜருடைய ஆலய மணி வந்து அங்க கேட்கும். அது கேட்டா தான் அவர் சாப்பிடுவாரு. ஒரு நாள் வந்து அவருக்கு ஆலய மணி கேட்கலையாம். அதனால அவர் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்ல. அது அந்த ஆலய மணியே கேட்கல. அதனால எனக்கு பகவான் வந்து இன்னைக்கு இது பண்ணல. என்ன வந்து அ அ நான் என்னோட பக்திய ஏத்துக்கல. அதனால நான் வந்து இருக்கிறத விட சாகுறது மேல்ன்னு அவர் வந்து இது பண்ணாரு. நெனச்சாராம். அதுக்கப்புறம் ஆலய மணி அடிச்சுதாம். இப்ப பகவான் வந்து "ஏன் நீ லேட்டா அடிச்ச?" அப்படின்னு கேட்டா, "இல்ல இங்க ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லா பாட்டு பாடியிருந்தான். அவனோட பாட்டுல மயங்கி போயிட்டேன்." யாருன்னா அந்த சுந்தரமூர்த்தி நாயனார். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஏற்படுறது. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து தான் புசிக்கக்கூடியது இறைவனுக்கு அர்ப்பணமானதுக்கு பிறகு தான் அங்க அங்க ஆச்சா நேவேத்தியம் அப்படிங்கிறது. நெறைய கதைகள் இருக்கு அது மாதிரிலாம். நெறைய மண்டபங்கள்லாம் கட்டினார் திருமலை நாயக்கர். ஒரு அந்த இதுல கோவில்ல வந்து இது நைவேத்தியம் ஆயிடுத்து அப்படிங்கிறது மணி அந்த மண்டபம் மண்டபமா ஒரு மண்டபமா வந்து அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார் அப்படின்னுலாம் நெறைய கதைகள் எல்லாம் இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன் அப்டின்னா, இறைவனுடைய பிரசாதமாக நம்முடைய உணவானது இருக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார் சுவாமிஜி. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆம் அ ஒரு ஊர்ல வந்து அந்த காலத்துல எல்லாருமே வந்து யாராவது அதிதி வந்தா சாப்பாடு போட்டுட்டு தான் வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பா. அதுதான் ரூல்மே. வெளியில வந்து திறந்து பார்ப்பாங்களாம். யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி. யாரும் இல்ல அப்படின்னா, சரின்னு சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். இல்லன்னா வெயிட் பண்ணி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு பர்ட்டிகுலர் தம்பதி என்ன பண்ணாங்களாம், தே அவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறதுல விருப்பமே இல்ல. அதனால அவங்க என்ன பண்ணாங்களாம், திறந்து பார்த்துட்டு யாரும் இல்லன்னு டக்குன்னு மூடிட்டு போய் உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுருவாங்க. அந்த தெருவுல இருக்கிற இன்னொருத்தர் வந்து, இவங்க என்ன டெய்லி இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அதிதி சத்காரமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. திறந்து பார்த்துட்டு யாரும் இல்லன்ன உடனே, "இல்ல, இல்ல நான் இருக்கேன்னு" சொன்ன உடனே, "சரி வாங்க" அப்படின்னு. அவங்க எப்பவும் 2 பேருக்கு மட்டும் தான் சமைப்பாங்களாம். இதெல்லாம் ஸ்டோரி தான். எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஆனா இது எதுக்கு சொல்றார் சுவாமிஜிங்கிறது, இதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியறதுக்காக வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து அவன் வந்து உள்ள வரான். உள்ள வந்தோனே அவனுக்கு ஒரு 2 பேருக்கு தான் சாப்பாடே இருக்கு. குடுக்க முடியாது அவனுக்கு. அப்போ இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. சாஸ்திரத்துல இந்த இந்த விஷயத்த நமக்கு சொல்றதுக்கு தான் ஒருவேளை சுவாமிஜி அத சொல்லியிருப்பாரோ என்னமோ! சாஸ்திரத்துல ஒரு விதி இருக்கு. எந்த வீட்டுக்காவது நாம சாப்பிடுறதுக்கு போயிட்டு, அந்த வீட்ல இருக்கிற எஜமானனும், அந்த மனைவியும் சண்டை போட்டுட்டு ஒரு மனஸ்தாபத்துல இருந்தாங்கன்னா, அங்க சாப்பிடக்கூடாதாம். அவங்கள்ட்ட சொல்லாமயே வெளியில வந்துரணுமாம். அங்க வந்து அந்த பஞ்சாயத்து தீர்க்கிறேன்லாம் உட்காரக்கூடாது. நம்ம பாட்டுக்கு வெளியில சொல்லாம கொள்ளாம வெளியில வந்துருமா. அந்த பூசல்லாம் இருந்ததுன்னா. இவங்க என்ன பண்ணாங்களா, அந்த ஒரு ரூல வந்து நம்ம இப்போ எக்செப்ஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம சண்டை போட்டாங்களாம். இந்த ஆளு வந்து அத பார்த்துட்டு வெளியில போயிட்டாரு போல. அப்புறம் இவங்க வெளியில வந்து பார்த்தா ஆள் இல்ல. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். "நான் வந்து உன்ன நோகாம அடிச்சேனே பாத்தியா?" அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், "நானும் தான் வலிக்காம அழுதேன் பாத்தீங்களா?" அப்படின்னு. அந்த ஆளு வெளியில போன ஆளு கூரையிலேருந்து தொப்புன்னு குதிச்சானாம். "நான் போகாம வந்தேனே பாத்தியா?" அப்படின்னு. அந்த மாதிரி அது வந்து எதுக்கு சொல்றாரு அப்டின்னா, குடுக்காம சாப்பிடக்கூடாது அப்டிங்கிறத நம்ம வந்து ஒரு விரதமா வைத்துக் கொண்டிருந்த ஒரு சொசைட்டி இது. அதனால இது மாதிரி சாப்ட்டா அவன் வந்து ஸ்தேனக அப்டின்னு திட்டுறது. அது மட்டுமல்ல, பாபத்தை புசிக்கிறான் அப்டிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம எந்த ஒரு ஒரு இது பொருள் நமக்கு கிடைத்தது அப்டின்னா கூட, அத இறைவனுக்கு அர்ப்பணித்து, அதன் பிறகு அதை நாம வந்து கன்சியூம் பண்ணணும். திஸ் அப்ளைஸ் டூ த ஹோல் சொசைட்டி அந்த ஆங்கிள்லயும் அப்படித்தான். அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிற விஷயத்திலயும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல நாம வந்து இந்த சத்சங்கத்த நிறைவு பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ஸ்லோகங்கள அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.